வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரோக்கியத்தை பற்றி தாங்க பேச போகிறேன். உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன வேணாலும் செய்யலான்னு தோணும். யாரை வேணாலும் சண்டை போடலாம், யார்கிட்ட வேணாலும் கோவிச்சுக்கலாம். உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு யார் தேவை? யார் நமக்கு தேவையே இல்லை. நம்ம வேலை செய்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், நமக்கு யார் தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு வயசில் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்போது நினைக்க தோணும். அதே இது நமக்கு ஒரு லேசாக உடம்பு சரியில்லைன்னு வைங்க, நமக்குள்ளேயே ஒரு பயம் வரும். என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் வரும். அதே இது இன்னும் கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு யார் இருக்கா, நம்மளை யார் பார்க்க வந்தா, நம்ம யாருக்குமே தேவையில்லை, அதான் நம்மளை யாருக்குமே பார்க்க வரல, அந்த மாதிரி தோணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது யாரும் தேவையில்லைன்னு தோணும். ஆனால் அதே ஆஸ்பத்திரியில் போய் ஒரு 2-3 நாள் இருந்து பாருங்கள், நமக்கே தோணும் நமக்குன்னு யார் இருக்கா அப்படி தோணும். உடம்பு நல்லா இருந்தால் தாங்க நம்ம எதையும் சாதிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் வச்சுக்கிட்டு சும்மா நம்ம வெட்டி நியாயம் பேசினோம்னா ஒன்றுமே கதையாகாது. இது ஏன் சொல்கிறேன்னு வைங்க, என் கூட வேலை பார்க்குற அக்கா நல்லா ஆரோக்கியமாக நல்லா தான் இருந்தாங்க. அவங்க வெயிட்டு கூட கிடையாது, நல்லா ரொம்ப ஒல்லியும் கிடையாது, நார்மலாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ப்ரெஷர்னு சொல்லிட்டாங்க. பாவமாக இருக்குது. அவங்களுக்கு அதுக்கான அறிகுறி எதுவுமே தெரியல. லேசாக உடம்பு மட்டும் டயர்ட்னஸாக இருக்குதுன்னு சொன்னாங்க. தலைவலி வந்துகிட்டே இருந்திருக்கு. போய் டெஸ்ட்டு பண்ணி பார்த்ததில் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மாத்திரை சாப்பிட வேண்டியது இருக்கும். அப்போ ஒரு 2 நாள் நாங்கள் கொடுக்குற மாத்திரையை சாப்பிட்டுட்டு வாங்க, திரும்ப நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அந்த அக்கா ஒரு 3 நாள் மாத்திரை இருக்குல்ல, அதுக்கு பிறகு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துட்டாங்க. எங்கள் கூட பௌர்ணமி பூஜைக்கு கோயிலுக்கு வந்தாங்க, சாமி கும்பிட்டாங்க. மறுநாள் வேலைக்கும் வந்தாங்க, எங்கள் கூட தான் உட்காந்து வேலை செஞ்சாங்க. ஆனால் அந்த அக்கா செஞ்ச ஒரு தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தூங்காமல் இருந்தது தான். மறுநாள் நான்லாம் கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு, காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு அதுக்கு பிறகு தாங்க நான் வேலைக்கு வந்தேன். ஆனால் அந்த அக்கா தூங்காமல் வந்துட்டாங்க. இப்போ அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஷர் லெவல் அதிகமாகிடுச்சு, 200க்கு மேலே போயிடுச்சான். இப்போ வேலைக்கு 3 நாள் ஆச்சு. அது கொஞ்சம் நேரம் தூங்கியிருந்தாங்கன்னா அன்னையோட முடிஞ்சிருக்கும். அதனால் நமக்கு என்ன செய்ய போகுது, நம்ம நல்லா தானே இருக்கோம், அந்த மாதிரி நினச்சி யாரும் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. உடம்பை நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எவ்வளோ நேரம்னாலும் முழிச்சிருக்கலாம், எவ்வளோ நேரம்னாலும் ஃபோன் பார்க்கலாம், நம்ம கண் நல்லா தானே இருக்குது, நம்ம கை கால் நல்லா தானே இருக்குது அப்படின்னு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. எதுவுமே போய் முன்னக்கூட்டியே ஒரு லேசாக தலைவலி எதுனா போய் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மாதிரி உறக்கத்தை கெடுத்து எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் என்னோட ஒரு பணிவான கருத்தாக கூட கேட்டுக்கிறேன். ஓகேவா உறவுகளே? அந்த அக்கா வேலைக்கு வராது, மனசு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. நல்லா இருந்தவங்க திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் நம்ம அம்மா நம்மளை மாதிரி லேடிஸ் தான் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக இருப்போம். தலை சாஞ்சு படுக்கிற வரைக்கும் ஓடி ஓடி வேலை செய்யணும்னு நினைப்போம். அந்த மாதிரி இருக்காதீங்க. நம்ம உடம்பு முக்கியம். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. பார்த்து பத்திரமா சேஃப்டியாக இருங்க. ஓகே, பாய்.